மேக்கிங் ஆஃப் தி மகாத்மான்னு இன்னொரு மூவி ஒன்று. அது வந்து அவருடைய சவுத் ஆஃப்ரிக்காவில் வரைக்கும் அவருடைய லைஃப் எப்படி இருந்தது அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக அது கேப்சர் பண்ணியிருப்பார். இன் மை மைண்ட் அது ஒரு ஸ்டெப்பு வந்து நம்ம ரிச்சர்ட் ஆட்டன்பரோஸ் காந்தியை விட ஒரு ஸ்டெப் பெட்டர் மூவி. அந்த மூவியெல்லாம் பார்த்து அவருடைய ஏன் எப்படி ஒரு மனுஷனால் இப்படியெல்லாம் இருக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி எனக்கு அது ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் ஒரு இதுவாகவும் இருந்தது. அந்த மாதிரியான விஷயம் எனக்கு அந்த காலேஜில் வந்து அந்த ஒன் மேன் கேன் மேக் அ டிஃப்ரென்ஸ்னு உதயமூர்த்தி சார் பேசுகிறது எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விதையாக இருந்தது. இன்றைக்கி வந்து நிறைய காலேஜில், நிறைய ஃபோரமில், நிறைய இடத்துல நான் போய் பேசுவேன். ஏன் பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, என்னால் வந்து உதயமூர்த்திக்கோ மற்றவங்களுக்கோ நான் தேங்க்யூ சொல்ல முடியாது. நான் இன்றைக்கி போய் பேசுகிறது தான் அவங்களுக்கு நான் சொல்கிற தேங்க்யூ. அதனால தான் நான் வந்து இன்றைக்கி வந்து நிறைய எந்த ஃபோரமில் கூப்பிட்டாலும் நான் வந்து போய் பேசுகிறதுக்கு காரணமே என்ன. இப்போ கூட கேட்பாங்க, என்னப்பா நீ வேலையை விட்டுட்டு இவ்வளோ பிஸ்னஸ் நடத்துன்னு இருக்கு, நீ வந்து காலேஜில் பேசுகிறேன், இந்த ஃபோரமில்